வாழ முடியாது, தனி நாடு மட்டுமே ஒரே தீர்வு என்ற கருத்துக்கு பெரும்பாலான தமிழர்கள் வந்தனர். கறுப்பு ஜூலை பிரபாகரனின் போராட்டத்திற்கு ஒரு வரமாக அமைந்தது. தமிழ் இளைஞர்கள் ஆயிரக்கணக்கில் புலிகள் இயக்கத்தில் இணைவதற்காக குவிந்தனர். வெளிநாடுகளில் உள்ள தமிழர்கள் புலிகள் இயக்கத்தின் இலட்சியத்திற்கு நிதியுதவி செய்யத் தொடங்கினர். பிரபாகரன் இந்த கொடூரமான நிகழ்வைச் சரியாக பயன்படுத்தினார். அவர் அமைப்பின் இராணுவ பலத்தை அதிவேகமாக வளர்த்தார். கறுப்பு ஜூலை புலிகள் இயக்கத்தின் மாபெரும் இராணுவ எழுச்சிக்கு இரத்த கோடாக அமைந்து போராட்டத்தின் போக்கையே நிரந்தரமாக மாற்றியமைத்தது. கறுப்பு ஜூலை கலவரத்திற்கு பிறகு தமிழ் போராளி குழுக்கள் பலமடைந்து தமிழ்நாட்டில் அடைக்கலம் தேடி பயிற்சி முகாம்களை அமைத்தன. டெலோம் இபிஆர்எல்எஃப் புலோட் PLOTE போன்ற இயக்கங்கள் அரசியல் பலத்துடனும் ஆயுத பலத்துடனும் காணப்பட்டன. ஆனால் பிரபாகரனின் நோக்கம் தெளிவாக இருந்தது. தமிழீழ விடுதலை போராட்டம் ஒரே ஒரு தலைமைத்துவத்தின் கீழ், ஒரே ஒரு கொள்கையின் கீழ் மட்டுமே இயங்க வேண்டும். சிதைந்த பல குழுக்களால் ஒரு தனிநாட்டை வெல்ல முடியாது என்று அவன் உறுதியாக நம்பினான். பிரபாகரன் தனிப்பட்ட சந்திப்புகளில் மற்ற இயக்க தலைவர்களைச் சந்தித்தார். அரசியல் சமரசங்கள், காலதாமதங்கள் மற்றும் ஒழுக்கமின்மை ஆகியவை இந்த போராட்டத்தை நீர்த்துப்போகச் செய்யும் என்று அவன் கருதினான். அவனது அமைப்பின் ஒழுக்கமும் கட்டுக்கோப்பும் மற்ற இயக்கங்களின் செயல்பாடுகளிலிருந்து வேறுபட்டு நின்றது. அந்த வேறுபாடு மெல்ல மெல்ல மோதலாக வெடித்தது. 1986ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் மற்ற போராளி குழுக்களுக்கு எதிராக திடீர் தாக்குதல்களை தொடங்கினர். குறிப்பாக டெலோ இயக்கம் பெரும் பின்னடைவைச் சந்தித்தது. இந்த நடவடிக்கை பிரபாகரனின் ஆட்டோகிராஃபிக் தலைமைத்துவத்தையும் ஒட்டோகிராட்டிக் லீடர்ஷிப் இரக்கமற்ற உத்திகளையும் உலகிற்கு வெளிப்படுத்தியது. எதிரணியின் தலைவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது சிறைபிடிக்கப்பட்டனர். இந்த படுகொலைகள் தமிழ் சமூகத்தில் பெரும் பிளவை ஏற்படுத்தின. சிலர் இதை கழகச் சண்டை என்று விமர்சித்தனர். ஆனால் பிரபாகரனின் ஆதரவாளர்